ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃப்ளரிஷ்ட் போனியோட 8th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வைஃபா நானே உனக்கு காசு கொடுத்துடுறேன், உன் பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தா அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல வைஃபா நேரா அந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்கால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவளோட கழுத்துல போட்டிருக்க ஜேட கழட்டி கொடுத்து இதை நீங்க அடகு வச்சுக்கோங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு 10 கட்டு காசு கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பாக்குறா. இது உன் அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை விற்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ ஏமா அடகு வைக்கிற அப்படின்னு கேட்க வைஃபா பாக்குறா. என் அம்மாவே இருந்தா கூட இதுதான் சொல்லிருப்பாங்க, ஒரு உயிரை விட எந்த ஒரு பொருளும் முக்கியமானது கிடையாது, அடகு மட்டும் வச்சுக்கோங்க, என்னால காசு சேர்க்க முடிஞ்சதுமா நான் திரும்ப கொடுத்துடுறேன், இப்ப மட்டும் கூட்டு போனானா அந்த பொண்ணை இன்னைக்கு நைட்டே கொன்னுடுவான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பாக்குறா. உங்க அம்மா நகையெல்லாம் எனக்காக வைக்க வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. வைஃபா கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு அந்த ஹோட்டல் மேனேஜர்ட்ட ப்ளீஸ் இதுக்கு மட்டும் எனக்கு ஓகே சொல்றீங்களான்னு கேட்க அந்த பொண்ணு பாக்குறா. நீ எனக்கு வட்டியே கொடுக்க வேண்டாம், இந்த காசை கொடுத்து நகையை வாங்கிக்கலாம்னு சொல்ல, இல்ல நான் ரூல்ஸை மீற விரும்பல, வட்டிக்கே கொடுங்க அப்படின்னு வைஃபா கொடுத்துடுறா. இத பார்த்து சாங்கு சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பொண்ணுங்களையும் பார்த்து டிவோர்ஸ் ஃபார்ம்ல கையெழுத்தும் வாங்கியாச்சு. இப்போ நேரா அவன் காசை என்ன ஆரம்பிக்கிறான் அந்த ஹோட்டல் ஓனர். அப்போ உடனே அவன் கிளம்பலான்னு பார்க்கும்போது சாங்கு கூப்பிடுறான். டேய் உனக்கு வரவே நீ காசு வாங்கிட்டடா, ஆனா இந்த இடத்துல அந்த பொண்ணை தர இழுத்துட்டு வந்து தோட்டத்துல எல்லாம் விழுந்து செடியெல்லாம் உழைச்சிட்ட, அந்த செடிக்கெல்லாம் நீ காசு தர வேண்டாமா அப்படின்னு கேட்க அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்துடுறா. நல்ல வேலை சாங், நீங்க ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்ல வைஃபா போயிட்டு இங்க இவங்க விழுந்தது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான செடிங்க மேல, பணக்காரங்க வீட்டுல மட்டுமே வைக்க முடியிற செடியை தான் பார்த்து பார்த்து இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இதோட காசே 20 கட்டு காசு வரும், இவர்கிட்ட இப்ப 10 கட்டு காசு தான் இருக்கு, இன்னொரு 10 கட்டு காசு அவர் தான் கொடுக்கணும்னு சொல்ல அந்த ஆள் பாக்குறான். என்னென்ன ஏமாத பாக்குறீங்களா அப்படின்னு வேகமா வைஃபாவை அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். அங்க நடுவுல போற சாங்க அவனை ஊங்கி ஒரு உதவிட பொத்துன்னு போய் கீழே விழுந்துடுறான். ஏன்னா அது உன் வீடு நினைச்சிட்டு இருக்கியா, நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பொண்ணுங்க மேல கை வச்சிட்டு இருக்க, சரி ஓகே நீ ரொம்ப பிச்சைக்கார பயலா இருக்கதால காசு கூட கொடுக்க வேணாம், என்கிட்ட 10 அடி வாங்கிக்க, ஒரு அடிக்கு ஒரு கட்டு காசு அப்படின்னு நான் 10 கட்டு காசையும் கழிச்சிடுறேன் அப்படின்னு, எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல, என் அசிஸ்டன்ட் இந்த வேலையை செய்வான்னு சொல்ல அங்க சாங்கோட அசிஸ்டன்ட் வரான். நல்ல குத்துன்னு குத்துறான். ஏன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லையா, நல்லா குத்து, சாப்பிட்டியா இல்லையான்னு சாங்கு கேட்க அசிஸ்டன்ட் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி குத்தி அந்த பையன் அங்க இருந்து அப்படியே பாவமா கிளம்பி ஓடி போயிடுறான். இங்க நேரா பாத்துட்டு இருக்கா சாங்கு ஹோட்டல் மேனேஜர் பொண்ணு கிட்ட, எதுக்காக நீ வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணும், நீ என்ன அவ்வளவு நல்லவளா அப்படின்னு கேட்க, இதுக்கு பேர் தான் கேர்ளா இருக்குது, பொண்ணுங்களுக்கு தான் அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட சாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அந்த பொண்ணு இருக்கால ஹோட்டல் ஓனரோட ஒய்ஃப், இப்ப வைஃபா இருக்கிற இடத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வரா. ஒரு குட்டி கோயில் இருந்ததுல அதுதான் வீடா இவ மாத்தி வச்சிருக்கா. இத பாத்துட்டு வைஃபா உள்ள வர, இந்த மாதிரி யாருமே பாலடைஞ்ச இடத்துல கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்னு எனக்கு நிரூபிச்சுட்ட, எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல வைஃபா கூட்டு வரா. நம்ம இங்க இருந்து நம்ம வாழ்க்கையை பாத்துக்கலாம், இதை சாப்பிடு அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறா. இங்க பாரு சூரியன் எவ்வளவு அழகா மறையுதுன்னு பாத்தியா அப்படின்னு வைஃபா கேட்க, இந்த நேரம்லாம் நான் வேலை பார்த்துட்டே இருப்பேங்கிறதால சூரியன் மறையறது கூட நான் பார்த்தது கிடையாது, இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலே முதல் முறையா சூரியன் மறையறத நிம்மதியா பாக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா உன் பேர் என்ன அப்படின்னு வைஃபா கேட்க, நான் அடிமையா இருந்தேன், எனக்கு யாரும் முறைப்படி பேரெல்லாம் வச்சது இல்ல, என்னை என் புருஷன் கூட வா போ அப்படின்னு தான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்ல வைஃபா பாக்குறா. நான் உனக்கு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம் வர மாதிரி ஷெங்கி அப்படின்னு பேர் வைக்கிறா. ஷெங்கியா, எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஹாப்பி ஆயிடுறா. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஷெங்கியும் நம்ம வைஃபாவும் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போறாங்க. வைஃபா சொல்றா, எனக்கு நல்லா பூ விக்கிறதுக்கு வரும், அது மட்டும் இல்லாம நீ ஒத்த ஆளா அந்த ஹோட்டல்ல பாத்துட்டு இருந்த, உன்னாலையும் நல்லா வேலை பார்க்க முடியும், உனக்கு எப்படி பூ வளர்க்கறது அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துடுறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்துக்கலாம், காசு சேர்க்கலாம், எப்படி இருந்தாலும் வேலைக்கு சேரும் போது அதான் ஒருத்தன்ட்ட மாட்டணுமே, அவன மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, சோ என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாளே நம்ம தனி கடை வைக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லதா இருக்கும், எனக்கு பூ வைக்கிறதுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதால சீக்கிரமா நம்ம எவ்வளவு முடியுமோ போனி விதைகள் எல்லாம் வாங்கி அதை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம், அதை வாங்குற அளவுக்கு காசு சேர்த்தா போதும் அப்படின்னு ஒவ்வொரு ஃபிளவர் மார்க்கெட்டா போய் பாத்துட்டு இருக்கா. எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை கூட இருக்கு, 100 காசு 1000 காசு அப்படின்னு ஒவ்வொரு போனியும் விலை ஏறிட்டே இருக்கு. இங்க கரெக்டா ஒரு இடத்துல ஒருத்தர் மட்டும் பூ விக்கிறாரு. அந்த போனி பூ பார்க்கவே குள்ளமா இருக்கு, சின்னதா இருக்கு. அவரு இப்பதான் சின்ன செடி, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துரும், ரொம்ப கம்மி தான், 50 காசு தான் சொல்ல, 50 காசா இருக்கிறதுல இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு வைஃபா பாக்குறா. இது எல்லாமே குள்ள செடி, இது எதுக்கு மேல வளரவே வளராது, ஆனாலும் இதுக்கு நீங்க 50 காசு கொடுத்து என்ன விக்க பார்த்து ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, அவர் உடனே இல்லம்மா, நான் அது வந்து குள்ள செடி அப்படிங்கறதாலதான் இவ்வளவு கம்மி விலைக்கு விக்கிறேன், அதுவும் நான் உங்களை ஏமாத்தலாம் பாக்கல, நான் அந்த மலையடி வாரதுல அங்கிருந்து தான் பறிச்சுட்டு வந்தேன், நீங்க வேணா காசு இருக்கும் போது வாங்கிக்கங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வைஃபா நல்ல ஐடியா அப்படின்னு சாங்கியை கூட்டு ஓரமா வந்து உட்கார்றா. அவர் பாரு 50 காசுக்கு அது விக்கிறாரு, அப்படி பார்த்தா நம்ம வந்து வாங்கணும்னா என்னால அதை நல்லா டெவலப் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் அதை வளர்க்க முடியும், எல்லாராலையும் நிறைய பெரிய போனியை காசு கொடுத்து வாங்க முடியாது, அப்ப இந்த மாதிரி குட்டி போனியை அவங்க வாங்கி வீட்டுல வச்சுப்பாங்கல்ல, அதை அழகா மாத்துறதுதான் நம்ம வேலை, நிறைய
நிறைய காசு சம்பாதிக்கலாம் போல, மலையடிவாரத்துல தான் வளருது. இவர் அதெல்லாம் தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி மலையடிவாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மலையில கிடைக்குதோ அதை எடுத்துட்டு இருந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த போனி விலையும் அப்படிங்கறதால அதுக்குள்ள நம்ம போயிடணும். இப்ப நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு போயிட்டா நம்ம டிராவல் மாறிடும், என்னால அதை விற்க முடியாது, இப்ப அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு வேணுமே அப்படின்னு அதான் குபேரன் இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிதான் வெய்ஃபா முடிவு பண்றா. நேரா சாங்க பார்க்க வந்துடுறா. ஒரு சூப்பர் பிசினஸ் ஐடியா இருக்குன்னு சொல்ல சாங்க ஆணியே புடுங்க வேணான்னு கதவை க்ளோஸ் பண்றான். ஆனா வெய்ஃபா இல்ல நிறைய காசு வரும், நீங்க 100 காசு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், 1000 காசா திருப்பி வரும், அது 1000 தங்க காசா கூட சீக்கிரம் மாறும்னு சொல்ல நல்லா ஏமாத்துற, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சாங்க கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். ஆனா வெய்ஃபா விண்டோ வழியா உள்ள வந்துடுறா. இன்னைக்கு என் செடியை நான் பாத்துக்க வர வேண்டிய நாள், அதை பார்த்துட்டு தானே ஆகணும். செடிக்காக மட்டும் வரல, உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம மலையடிவாரம் இருக்குல்ல, அந்த இடத்துலதான் அந்த செடி வளருதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு நீ போகாம இருக்கதே நல்லது அப்படின்னு இவங்க ஷாங்க சொல்லிட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் ஏன் அப்படி சொல்றீங்க, நான் போயிட்டு வரேன், நிறைய நான் வந்து காசுக்கு சம்பாதிக்க போறேன், இது உங்க மேல சத்தியம் அப்படின்னு சாங்கோட கையை பிடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்கா. சாங்கு பாக்குறான் வரவரவளுக்கு தைரியம் ஓவரா போயிட்டு இருக்கு அப்படின்னு. அங்க மலையடிவாரத்துக்கு போறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வெய்ஃபாவும் ஷெங்கியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அதே மலையடிவாரத்துல தான் ராயல் வேட்டையாடுற இடம் இருக்கு போல, ராஜ குடும்பம்லாம் வேட்டையாடுற இடம். அதுக்கு ராஜாவோட சொந்த தம்பி யூச்சின்னு ஒரு பிரின்சஸ் இருந்தால, ராஜாவோட சொந்த தம்பியோட பொண்ணுதான். அதாவது இந்த யூச்சியோட அப்பா தான் அவங்க ஆளுங்களோட வேட்டையாடுறதுக்கு வராரு. எடுத்ததுமே ஒரு பறவைய வேட்டையாடிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா நம்ம வெய்ஃபா அதுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே மலையெல்லாம் ஏறி வந்து அந்த பூவை தேட ஆரம்பிக்கிறா. அவர் வேட்டையாடினதுமே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இது பாருங்க இந்த அம்பு இருக்கே, இது ஒரு துப்பாக்கி மாதிரி ஷூட் பண்ணும், இந்த அம்பு இருக்கதாலதான் நல்லா பெர்ஃபெக்ட்டா அடிக்க முடிஞ்சது. இதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கும் நிறைய பேரை கூப்பிட்டு இந்த அம்பை எப்படி யூஸ் பண்றது கன் மாதிரி அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா எதிரிங்களாம் நம்மள பார்த்துட்டு பயந்து ஓடுவாங்கன்னு சொல்ல, இல்லங்க நம்ம ஏற்கனவே பட்ஜெட் தாண்டி போயிட்டு இருக்கோம், இதுக்கும் வேற நம்ம மிலிட்டரிய தயார் பண்ணோம்னா நிறைய காசு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு ஆளுங்களை நானே சூஸ் பண்றேன், அவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்தோம் அப்படின்னா பெருசா காசு எதிர்பார்க்க மாட்டாங்க, மரியாதையும் ஏறும்ல அப்படின்னு ராஜாவோட தம்பி சொல்றாரு. அந்த இடத்துக்கு அங்க சாங்க வந்துடுறான். வணக்கம் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு வணக்கத்தை வைக்கிறான். வாடா, ஏற்கனவே என்னோட வேட்டை கணக்கு ஆரம்பிச்சுட்டேன், நீயும் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து சாங்கோட கிளம்பி போயிட்டு இருக்காரு. உடனே சாங்க கிட்ட அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்க ராஜாவோட மாஸ்டர் கிட்டே போய் வம்பு பண்ணிட்டு வந்திருக்க, நீ அடங்கவே மாட்டியா, உன்னை உன் வேலையில இருந்து தூக்கணும்னு ராஜாக்கு எவ்வளவு லெட்டர்ஸ் தெரியுமா வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சாங்க அதை கண்டுக்காம சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இங்க பின்னாடி நிக்கிற ஆளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சாங்க கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்காரு பாத்தியா ராஜாவோட தம்பி, ஏன்னா ராஜாக்கு சாங்க அவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும். இப்ப இவங்க கையில தான் முக்கியமான நிறைய பொறுப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க வெய்ஃபா தேடிக்கிட்டே வரவ ஒரு செடியை பாத்துடுறா. நல்ல வேலை இந்த செடி குட்டியா இருந்தாலும் வீணா போகாம இருக்குன்னு அதை பறிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம சாங்க கிட்ட ராஜாவோட தம்பி பேசிட்டு இருக்காரு. இங்க பாருடா, ஏற்கனவே உன் மேல நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, ராஜாக்கு வர விளையாடுறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கியாமேன்னு கேட்க சாங்கு சிரிக்கிறான். ராஜா எப்பவுமே அரண்மனைக்குள்ளேயே இருக்க வேண்டியிருக்கு, அவருக்கு வெளியே போறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அப்படி ஒண்ணு பண்ண, அது தப்பான்னு கேட்க, அப்படியா, என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன், அவர் விளையாடுறதுக்கு நானே ஒரு இடம் கிரியேட் பண்றேன் அப்படின்னு ராஜாவோட தம்பி சொல்லிட்டு இருக்காரு. சாங் இந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்கும் போதே ராஜாவோட தம்பி பார்த்துட்டு, என் பொண்ணு யூச்சி இருக்கால, அவளுக்கு என்ன குறைச்ச, உன்ன மாதிரி ஒரு திறமையான பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பேன்னு சொல்ல, நான்லாம் ஒரு சாதாரண ஆளு, இளவரசி யூச்சி மனசுல இருக்கிறது நான் இல்ல, அந்த லூஷு தான் இருக்காரு, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே, அவருக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள சந்தோஷமா வாழ வைங்க, என்ன மாதிரி ஏன் அப்பாவி எல்லாம் புள்ளி பண்றீங்க அப்படின்னு கேட்க, உனக்கு எந்த மாதிரி பொண்ணதான் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கா என்ன மாதிரியே பணத்தாசை அதிகமா இருக்கிற பொண்ணதான் பிடிக்கும், அங்க பாருங்களேன் எனக்கே கடவுள் எதையோ அமிச்ச மாதிரி இருக்கு, அந்த பக்கமா நான் வேட்டையாட போறேன் அப்படின்னு கையில நம்ம சாங்க 50 துப்பாக்கியே எடுத்துடுறான். பார்த்தா அங்க வெய்ஃபா தான் பூச்செடி எல்லாம் பறிச்சிட்டு இருக்கா. அவ கொண்டையிலே வேகமா ஒரு அம்பு அடிக்க கொண்டை அப்படியே போய் அங்க மரத்துல சொருவிடுது. சாங்கு பாக்குறான், ஏதோ ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா, நான் போய் என்னன்னு போய் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு நேரா சாங்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஐயோ அழகே நீ யாருமா அப்படின்னு வெய்ஃபா கிட்ட கேட்டே போக, பேரு சொல்லாம அவன் கூப்பிடுறானே, ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டோன்னு வெய்ஃபாக்கு தெரியுது. அங்க இருக்கிறது ஏதோ ராஜ குடும்பம்னு தெரியுது. சின்னதா பூப்பறிக்க வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல, இவளை ஜெயில போடுங்க அப்படின்னு அங்க அந்த ராஜாவோட தம்பி பேசிட்டு இருக்காரு. சாங்க உடனே இவளை தூக்கிட்டு உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு லைட்டா கண்ணடிச்சு காட்ட, இல்ல மயக்கமா வருது அப்படின்னு பொத்துன்னு மயங்கி அங்க இவ விழுந்துட்டா. சாங்குக்கு ஒரே சிரிப்பா இருக்கு, இந்த பொண்ணு மயங்கிட்டா, இவளை கூட்டு போய் நான் என் ரூம்ல படுக்க வைக்கிறேன்னு சாங்க அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த யூச்சி மத்த பொண்ணுங்க அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. என்னங்க உங்களுக்கும் லூஷுக்கும் எப்ப கல்யாணம், கல்யாண பொண்ணு மாதிரியா முகத்தை வச்சிட்டு இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க, இன்னைக்கேன்னு பார்த்து உங்க அப்பா இங்க நேரா வேட்டைக்கு போயிருக்காரு, அந்த பக்கமா சாங்கும் போயிருக்கான், அவங்க கூட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, இப்பவே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ கிளம்பி போக ஆரம்பிக்கிறா, அந்த கல்யாணத்தை நடக்க விட கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் வெய்ஃபா வந்து படுத்தால, கூடாரத்துல இருந்து ஏஞ்சு பாக்குறா, வெளியே
பெரிய அந்த மினிஸ்டர் கூட, நம்ம ராஜாவோட தம்பி ஒரு மினிஸ்டரா இருக்காரு, அவர் கூட நம்ம சாங்கு பேசிட்டு இருக்கான். யாரோ ஒரு பையன் வந்து முக்கியமா படிக்க வேண்டிய பையன் படிக்காம விட்டு ஃபெயில் ஆயிட்டானா, ஆனா ராஜாட்ட பேசி நல்ல பதவி வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க, இன்னைக்கு உனக்கு அதனால பெரிய விருந்தே இருக்கு, இத வந்து புலியை நான் வேட்டையாடிட்டேன், இந்த புலி உனக்கு தான் அப்படின்னு சொல்ல பிரின்சஸ் அங்க வந்திருக்காங்கன்னு தகவல் வருது. சாங்கு பாக்குறான், எனக்குன்னு ஒரு பொண்ணை கடவுள் அமைச்சிருக்காருல்ல, அந்த பொண்ணை போய் நான் பாக்குறேன், நீங்க இளவரசி கிட்ட பேசுங்க பாய் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த நல்ல அறிவாளி பையன், என் பொண்ணு போய் இவனை லவ் பண்ணாம வேற ஏதோ ஒரு பண்ணாடைய லவ் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு இந்த ராஜாவோட தம்பியும். சாங்கு உள்ள வரான், வைஃபாவை பாக்குறான். நல்லா தூங்குற மாதிரி நடிக்காத, இவன நான் பேசினதெல்லாம் ஓட்டு கேட்டதானே அப்படின்னு கேட்க, நான் கூட உங்களை ஒரு நல்லவருன்னு நினைச்சிட்டேன், ஆனா காசுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கிறத மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புலிக்காக எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு வைஃபா கேட்க ஆரம்பிக்கிறா. அதுவும் என்ன யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த யூச்சி இருந்து தப்பிச்சு வேற இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பத்தி ரொம்ப ராங்கா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அங்க ஒரு புலி வந்துச்சுல்ல, அந்த பெட்டியை சாங்க ஓபன் பண்ண அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. பெட்டியில என்ன இருந்தது, சாங் என்ன சொல்ல வரான் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.